ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சிறகடிக்க ஆசையில ரோஹிணிக்கு மாமாவா நடிக்க வந்தவரோட வீட்டோட பையனும், நம்ம அண்ணாமலையோட ஃப்ரெண்டோட பொண்ணும் 2 பேருமே காதலிச்சு கல்யாணம் பண்ணி ஓடி போயிறாங்க. இவங்க 2 பேத்தையுமே கண்டுபிடிக்கிறதுக்காண்டி ரோஹிணியோட மாமாவும், முத்துவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திச்சுக்கிறாங்க. அந்த கேப்ல எப்படி அவரு முத்துட்ட சொல்லி சமாளிக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம அடுத்து தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கிடையில பார்த்தீங்கன்னா, நம்ம திவ்யா வந்து மீனாவுக்கு ஃபோன் பண்ணி, எனக்கு வந்து அவர் ஃபோனெல்லாம் குடுத்துட்டு போயிட்டாரு. அடுத்து நான் என்ன பண்ண மீனா அப்படின்னு கேட்கும்போது, ஒண்ணும் பிரச்சனை இல்லங்க. அவரு வரவும் அவரோட ஃபோன நீங்க குடுத்துட்டு, உங்க நம்பர அவர்ட்ட குடுத்து 2 பேருமே பேசி பழகிக்கங்க. இதுல வந்து அவரோட கேரக்டர் வந்து உங்களுக்கு புரிய வரும். ஒருவேள உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க 2 பேருமே காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கலாம். இதத்தான் நான் சொல்ல வேண்டிய ஐடியா அப்படின்னு சொன்னோனே, நம்ம தியாவுக்கு ரொம்பவே பிடிச்சு போயிருது. ஆஹா! மீனா சொன்ன மாரி நம்ம அடுத்து ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்ட்டு இருக்காங்க. அந்த கேப்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முத்து வந்து டிரான்ஸ்போர்ட்ட வந்து அண்ணாமலை பேர்ல ஆரம்பிச்சு, டிரைவிங் ஸ்கூல்ல வந்து ஓவா ஆகவும்ட்டு ஆரம்பிக்கிறாரு. எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு சின்ன பார்ட்டி வச்சு சந்தோஷப்படுறாரு. தொடர்ந்து பார்க்கலாம். அடுத்து என்ன நடக்குதுங்கிறது லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.